பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். பண்ணையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். உழவர் உலகம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி பொல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம். ஏன் மருதாணி அக்கா, இன்னும் வேப்பங்குச்சியில பல் தொழுக்கிறத நீங்க மறக்கலையா என்ன? வா பொன்னி, நல்ல விஷயத்த நான் ஏன் மறக்கணும் புள்ள? என் தாத்தா பாட்டிக்கு 90 வயசாகுது. அவங்க இன்னும் ஆரோக்கியமா வாழ்ந்துட்டு வராங்க. அவங்க எனக்கு சொன்ன வழிமுறைகளை இன்னைக்கும் நான் கடைபிடிச்சிட்டு வரேன். அதுவும் இல்லாம என் பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுக்கறேன். அதுவும் சரிதான். உங்களை மட்டுமா நீங்க ஆரோக்கியமா வச்சிருக்கீங்க, உங்க வயக்காட்டு மண்ணையும் வளமால வச்சிருக்கீங்க. எந்த விதை விதைச்சாலும் செழுமையா வளர்ந்து பூவும் காயும் பழம்னு சந்தை வியாபாரத்து வரைக்கும் வந்து களை கட்டுது. ஆமா பொன்னி, நீ சொல்றதும் சரிதான். இன்னைக்கு எங்க விவசாய நிலம் வளமா இருக்குன்னா அதுக்கு காரணம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச இயற்கை முறை விவசாயம்தான். நாங்களும் இயற்கை முறை விவசாயத்தை கடைபிடிச்சுக்கிட்டு வரோம். அதனாலதான் நம்ம பூமி தாயானவங்க நமக்கு பசிப்பிணி இல்லாம மனிதர்களை பாதுகாக்கும் கேடயமா இருக்காங்க. ஆமா மருதாணி அக்கா, பசி வந்தா 10 பறந்து போகும்னு சும்மாவா சொன்னாங்க? ஒரு நேரம் சாப்பிடலனாலும் தலையே சுத்துறா போல எல்லாம் இருக்கு. ஆமா பொன்னி, இன்னைய காலகட்டத்தில் இயற்கை முறை விவசாயம் செய்ய நிறைய விவசாயிங்க ஆர்வம் காட்டி வராங்க. அது மட்டும் இல்லாம உண்ணும் உணவு சத்தானதா இருக்கணும்னு எல்லாரும் விரும்புறாங்க. மருதாணி அக்கா, எனக்கும் உங்களை போல இயற்கையான முறையில் விவசாயம் பார்க்கணும்னு ஆசையாக தான் இருக்கு. இருந்தாலும் அதை பற்றி போதிய விவரம் எதுவும் தெரியாததுனால கொஞ்சம் தடுமாற்றமாகவும் இருக்கு. இப்போ என்ன பொன்னி, உனக்கு விவரம் தெரியணும் அம்புட்டு தானே? என் கூட வா. எங்கே கூட்டிகிட்டு போறீங்கக்கா? நம்ம ஊரில் விவசாயம் கூட்டம் நடக்க போகுது. அங்கன விவசாயம் சம்பந்தமான பல பயனுள்ள தகவல்களை சொல்ல போகிறாங்க. உடனே போய் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்கக்கா, வாங்க போவோம். ஆமா மருதாணி அக்கா, இங்கன இம்புட்டு பேர் வந்திருக்காங்களே, யார் வந்து என்ன விவரம் சொல்ல போறாங்க? சொல்றேன் பொன்னி. இயற்கை வழி வேளாண்மை பத்தி ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவங்க தான் வந்து விவரத்தை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ புள்ள. விவசாயத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் சாகுபடி செய்கிறீங்க? நெல் பயிர் மட்டும்தான் சார். நெல் மட்டும்? இயற்கை முறையில் பண்ணுறேன் சார். எத்தனை போகம் சாகுபடி செய்கிறீங்க? இயற்கை முறையில் 2 போகம் பண்ணுறேன் சார். இப்போ இயற்கை முறைக்கு எப்போ மாறினீங்க? எவ்வளோ நாள் அந்த இயற்கை விவசாயம் அப்படிங்கிறத பண்ணிகிட்ருக்கீங்க? இயற்கை விவசாயத்துக்கு நான் 2018 மாற்றேன் சார். இந்த இயற்கை விவசாயம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்படி என்ன மாதிரி நீங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தீங்க? இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி ரசாயனத்தால் தான் சார் பண்ணியிருந்தேன். உரம் போட்டு கெமிக்கல்லாம் தெளித்து அப்படி தான் சார் பண்ணியிருந்தேன். இப்போ இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நிலம்லாம் எப்படி தயார் பண்ணுறீங்க? நிலம் முதல்ல தக்கப்பூண்டு விதைப்பேன் சார். தக்கப்பூண்டு விதைச்சி ஒரு 45 நாளில் மடக்கி உழுதுட்டு அதுக்கப்புறம் சேடை ஓட்டி பயிர் பண்ணுவேன் சார். அந்த மண்ணில் சத்துக்கள் அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு என்னென்னலாம் செய்கிறீங்க நீங்கள்? தக்கப்பூண்டு அது சத்து வந்துடும். அதுக்கப்புறம் ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று போடுவேன் சார். அதை ஆல்ரெடி தயார் பண்ணி வச்சுருக்கேன், அது போடுவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 நாள் கழித்து ஜீவாமிர்தம் விடுவேன் சார். அதுவே போதும் சார். இப்போ நெல் சாகுபடிங்கிறது என்ன முறையில் சாகுபடி செய்கிறீங்க? நான் திருந்திய நெல் சாகுபடி SRI சிஸ்டம் ஆஃப் ரைஸ் இன்சென்டிஃபிகேஷன் அந்த முறையில் தான் சார் பண்ணுறேன். அதனால் எல்லாமே செலவு குறைவு சார். என்ன ரகம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க? நான் பாரம்பரிய ரகம் தான் சார் பயன்படுத்துகிறேன். பாரம்பரிய ரகம்னா என்ன? ஆத்தூருக்கு செலி, கருப்பு கவனி, மைசூர் மல்லி, தூய மல்லி, இது போன்ற ஐட்டம் தான் சார். இப்போ இதில் SRI அப்படிங்கும்போது என்னென்னலாம் அது கவனித்து செய்யணுங்க? நம்ம SRIயில் முக்கியமாக விதை நேர்த்திலேருந்து ஆரம்பிக்கணும் சார். விதை நேர்த்தி முடிஞ்ச வரைக்கும் 10 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ உப்பு கரைச்சி முதல்ல விதையை தரம் பிரிச்சுக்கணும் சார். தரம் பிரிச்சுட்டு விதையை நேர்த்திக்காக சூடோமோனஸ் அதை கலந்து ஒரு 6 கிலோ விதை போதும் சார். அது அதை ஒரு 25 மீட்டருக்கு
1 மீட்டர் அகலத்தில் ஒரு மேட்டு பாத்தி வாரி போட்டு அதில் அதான் விதை மேலே விதை விழாமல் பரவலாக தூவி விட்டுருந்தேன் சார். அதுக்கப்புறம் வந்து நிலத்தை ப்ரிப்பேர் பண்ணிக்கின்னு மார்க்கர் வச்சிக்கிறேன் சார். மார்க்கர்னால் 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மார்க்கர் போட்டு அந்த அந்த கட்டத்தில் ஒவ்வொரு நாற்று வச்சு நட்டுருவோம் சார். அதனால் அதுக்கு வந்து இடைவெளி போதுமான அளவுக்கு இடைவெளி போதுமான அளவு இருக்கும், சூரிய ஒளி எல்லாத்துக்கும் கிடைக்கும். அந்த போட்டா போட்டி இருக்காது சார் அந்த சத்துக்கு. இப்போ கை நடவா இல்லை மிஷின் நடவுங்களா? இல்லை சார், மார்க்கர் போட்டு கை நடவு பண்ணுறோம் சார். ஏன்னா இந்த நூல்லாம் பிடிச்சி அந்த கயிறுலாம் கட்டி நடவு பண்ணுவாங்க. அது நூல் கட்டுறது வந்து அதாவது வரிசைக்கிரம நேராக வர்றதுக்காக கட்டுறோம். மற்றபடி மார்க்கர்னு ஒரு கம்பி இருக்குது சார் அளவு. அந்த மார்க்கர் போட்டோம்னா அந்த அளவு பிரகாரம் நட்டுரும். 2 விதமான மார்க்கர் வச்சுக்கிறேன் சார். பாரம்பரிய ரகம்னா 25 சென்டிமீட்டருக்கு 25 சென்டிமீட்டர் ஸ்கொயரு. அதை விட நாள் குறைவானது, மிக மிக குறைவான நாள் உள்ள நெல்லுக்கு பார்த்திங்கன்னா 22க்கு 22 சென்டிமீட்டர் சார். இந்த மாதிரி இருக்கும்போது அதனுடைய வளர்ச்சி நிலையெல்லாம் எப்படி இருக்குங்க? வளர்ச்சி நிலை வந்து நாங்கள் வந்து 15லேருந்து 18 நாளில் நட்டுருவோம் சார். நட்ட பிறகு ஒரு 10-12 நாள்லேயே முதல் கோணாவிடர் ஓட்டிடும். முதல் கோணாவிடர் ஓட்டும் போதே பயிர் வந்து நல்லா தெளிஞ்சு கிளைக்க ஆரம்பிச்சிடும் சார். கோணோவீடருங்கிறது எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்த வேண்டியிருக்குங்க? 10லேருந்து 12 நாளுக்கு ஒரு முறை பண்ணிவிடுவோம் சார். இப்போ மறுபடியும் ஒரு 12-15 நாள் ஆன மறுபடியும் கோணோவீடர். அதாவது வந்து பயிருக்கு இடையில் பயிர் அடிப்படாமல் போகிற வரைக்கும் ஓட்டலாம் சார். 3 முறை 4 முறை கூட ஓட்டலாம் சார். பயிர் அடிப்படுற ஸ்டேஜில் நிறுத்திக்கலாம் சார். அது வந்து அந்த தூர் கட்டி வளரும். ஆமாம் சார். இடையில் முளைக்கிற கிளையை வந்து சேத்துல அழுத்தி விட்டுறதுனால அதுவும் தழை சத்தாக மாறிடும். அண்டு வேர் அறுத்து விட்டால் புது வேர் வரும். புது வேர் விடும்போது கிளைப்பு திறன் வரும் சார். எல்லாமே அந்த ஒத்த நெல் நாற்று தான். ஆமாம் சார். நிலத்தில் இப்போது சத்து அதை வந்து அப்படியே பராமரிக்கணும். அதுக்கு வந்து சத்தை பராமரிக்கிறதுக்கு இப்போ இந்த செயற்கை விவசாயத்தில் பார்த்திங்கன்னா உரம் இதெல்லாம் அப்பப்போ போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் இயற்கை விவசாயத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? 15 நாளைக்கு ஒரு முறை ஜீவாமிர்தம் சார். இலை வழியாக கொடுக்கணும்னா மீன் அமிலம் சார். மீன் அமிலத்தில் இலை வழியாகவும் கொடுக்கலாம், தண்ணீர் வழியாகவும் கொடுக்கலாம். முதல் முறை மட்டும் ஜீவாமிர்தம் கொடுத்துருவோம் சார். அதுக்கு அடுத்த தடவை பார்த்திங்கன்னா மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவோம். ஏன்னா அது ஒரு 75% நைட்ரஜன் ஆகும், ஒரு 25% பூச்சி விரட்டியாகவும் பயன்படும். அதனால் இது 2மே போதுமான சார். அதுக்கே பயிர் வந்து கருகருன்னு வந்துடும் சார். ஜீவாமிர்தம் அப்படிங்கிறது எப்படி தயார் பண்ணுறீங்க? ஜீவாமிர்தம் 10 கிலோ சாணம் சார், 10 லிட்டரு கோமியம் சார், ஒரு 2 கிலோ பயிர் மாவு, 20 தாவர பயிர் மாவு, ஒரு 2 கிலோ வெல்லம் சார். அதுக்கப்புறம் எந்த நிலத்தில் பயிர் செய்கிறோமோ அந்த நிலத்தோட வரப்பு மண் இதை போட்டு முதல்ல பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சமான தண்ணி எடுத்து கலக்கின்னு அதை வந்து ஒரு 200 லிட்டர் பேரலில் 200 லிட்டர் ஆக்கிட்டு அது 1 ஏக்கருக்கு பாசனத்தில் கலந்து விட்டுருவோம் சார். அந்த மாதிரி கலந்து விடும்போது உங்களுக்கு வெளிப்படையாக என்ன அந்த பயிரில் மாற்றம் என்ன தெரியுதுங்க? பயிர் வந்து மஞ்சளாக இருக்கிறது வந்து கருப்பாக மாறுது, நல்லா தெரியும் சார், பச்சை பிடிக்கும் சார். அதேபோல் இந்த மீன் அமிலம் அது தெளிக்கிறதுனால என்னென்ன பயன் இருக்குங்க? மீன் அமிலத்தினால இலை வழியாக நைட்ரஜன் கிடச்சிடும் சார். அதுக்கப்புறம் வந்து பூச்சி வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து உட்காராது, பூச்சி தாக்குதல் குறையும் சார். மீன் அமிலம் எப்படி தயார் பண்ணுறீங்க? மீன் அமிலம் வந்து 1 கிலோ மீன் கழிவுக்கு 1 கிலோ நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ, அதாவது கழிவு எவ்வளவோ அந்த அளவுக்கு வெல்லம், இதை பயன்படுத்தி ஒரு வாளி, அதான் மூடி இருக்கிற ஒரு பக்கெட்டு வாளியில் போய்ட்டு மூடி வச்சிடணும் சார். ஒரு 25லேருந்து ஒரு 45 நாளுக்குள்ளே திறந்து பார்க்கலாம் சார். திறந்து பார்த்தா அந்த பேட் ஸ்மெல் மறைஞ்சி நல்ல ஒரு மணமான ஒரு வாசனை வரும். அந்நேரத்துக்கு வந்து மீன் அமிலம் தயாராகிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் சார். அதை எடுத்து வடிகட்டி இளம் பயிராக இருந்தால் 10 லிட்டருக்கு ஒரு 300 மில்லி கலந்துக்கலாம் சார். கொஞ்சம் ஒரு முத்தனை பயிராக இருந்ததுங்கன்னா ஒரு 50 மில்லி சார். அதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டா சரி ஆகும். அதனால் இப்போது நோய் மற்றும் இந்த பூச்சி தாக்குதல் அப்படிங்கிறது நிறைய நெல் பயிரில் விவசாயிகள் சந்திக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது இந்த இயற்கை விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க? பூச்சியை பொறுத்த வரைக்கும் நான் வந்து முதல்ல வந்து உளவியல் முறையில் கட்டுப்படுத்துவேன் சார். அதாவது வந்து லைட் ட்ராப், விளக்கு பொறி வைக்கிறது மாலை நேரத்தில், அதுக்கப்புறம் வந்து பறவை தாங்கி வைக்கிறது, இது வந்து உளவியல் முறை. அதுவும் வரப்போகிறங்களில் மஞ்சள் நிற ஒட்டு அட்டை அதில் வந்து ஆயில் தடவிட்டு அது பண்ணிவிடுவோம் சார். அதுக்கப்புறமா தான் சார் நம்ம பூச்சி விரட்டி 5 இலை கஷாயம் அதெல்லாம் பண்ணுறது சார். இதுக்கே கண்ட்ரோல் ஆகிடும் சார். ஏன்னா எஸ்ஆர்ஐன்றதுனால 8 அடிக்கு ஒரு இடைவெளி விடுறோம், பூச்சி தாக்குதல் அவ்வளோ வராது சார். அடர்த்தியாக நட்டோம்னா தான் சார் பூச்சி வந்து உட்காரும். இந்த 5 இலை கஷாயம் அப்படிங்கிறது எப்படி தயார் பண்ணுறீங்க? 5 இலை கஷாயம் வந்து கையில் தொட்டால் ஸ்மெல் வரும். அதில் ஒரு கிலோ, அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறது சார், அதில் 1 கிலோ உடைச்சா பால் வரும். அதில் அந்த வகையில் ஒரு கிலோ ஆடு மாடு தின்னாத தழைகள் அதில் வந்து ஒரு 5 வகையான இலை எடுத்துக்கின்னு அதை வந்து பொடியாக நறுக்கணும் சார். பொடியாக நறுக்கணும்னா கொஞ்சம் சீக்கிரம் மறுக்கன்றதுக்காக அதை வந்து மொத்தம் ஒரு 5 வகையில் 5 கிலோ எடுத்துக்கணும்னா அதை பொடியாக நறுக்கி கோமியத்தில் ஊற வைக்கணும் சார். அந்த தழை மூழ்கிற அளவுக்கு கோமியம் இருந்தால் போதும் சார். அதை ஊற வச்சு ஒரு 8 நாள் கழித்து எடுத்து வடிகட்டி வேணும்னா பெருங்காயம் சேர்த்துக்கலாம் சார். ஒரு 100 கிராம் சேர்த்து ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா பூச்சி தாக்குதல்
பெருங்காயம் எப்போ சேர்க்கணுங்க? பெருங்காயம் வந்து ஆரம்பத்திலே சேர்க்கலாம், அப்படி இல்லைனாலும் கடைசியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் கரைச்சி அதனால் பூச்சிலாம் கட்டுப்படுது. கட்டுப்படும் சார். இப்போ அந்த அறுவடைக்கு வரும்போது அந்த நெல் மணிகள்லாம் எப்படி அது வித்தியாசம் தெரியுங்களா உங்களுக்கு? வந்து செயற்கை முறையில் செய்கிறதுக்கும் இயற்கை முறையில் செய்கிறதுக்கும் இந்த தரம், இந்த வேளாண் விளைபொருட்கள் அதே போல் நெல் மணிகள் இதனுடைய தரம்லாம் எப்படி ஏதாவது வித்தியாசம் தெரியுமா எப்படிங்க? கண்டிப்பாக தெரியும் சார். சாதாரண நடவுக்கும் திருந்திய நெல் சாகுபடி முறைக்கும் நெல்கள் வந்து நல்லா திரட்சியாக இருக்கும். இதில் அப்படி உங்களுக்கு நல்லா இன்னும் திரட்சி வேணும்னா கதிர் பருவத்தில் தேமூர் கரைசல் அதை பயன்படுத்தணும்னா எல்லா பூக்களும் காயாக மாறும். நெல் வந்து திரட்சியாக இருக்கும். நெல்மணிகள் வந்து நல்லா வெண்மையாக இருக்கும் சார். இயற்கை முறையில் இதை பண்ணலாம் சார். இந்த கரைசல் எப்படி தயார் பண்ணுறீங்க? அதாவது வந்து ஒரு 10 தேங்காய் எடுத்துக்கணும் சார். 10 தேங்காய் எடுத்து அதிலேருந்து பால் எடுத்து புளிச்ச மோர், அதாவது வெண்ணெய் எடுத்துட்டுது அது ஒரு 2 லிட்டர் எடுத்து கரைச்சி வச்சுட்டு ஒரு நாள் 24 மணி நேரம் கழித்து எடுத்து ஸ்ப்ரே பண்ணவே. இப்போது இயற்கை விவசாயத்தில் நம்ம விவசாயம் செய்யும்போது இந்த மகசூல்லாம் குறையும் அப்படின்ட்டு சொல்கிறாங்களே, அது எப்படிங்க? ஆரம்பத்தில் குறையும் சார் முதல்ல. ஏன்னா ஒரு 40-50 வருஷமாக ரசாயனத்தை பார்த்துட்டு திடீர்னு நம்ம ஆர்கானிக் மாறினோம்னா கொஞ்சம் குறைய தான் செய்யும். அது மாறுறதுக்கு தான் சார் இந்த படிப்படியாக 3 ஆண்டு காலம் டைம் தராங்க. 3 வருஷத்துக்கு பிறகு தான் சார் இயற்கை விவசாயி அப்படின்னு உங்களுக்கு ஒரு அங்க சான்றிதழே தருவாங்க. எப்படின்னா ஒரு மண் வந்து அவ்வளோ சீக்கிரம் மாறாது சார். படிப்படியாக தான் சார் மாறும். அப்படி மாறிடுச்சுன்னா நீங்கள் எதிர்பார்த்த மகசூல் வந்துடும் சார். அந்த ரசாயனத்தில் வர அளவு இதில் வந்துடும். இப்போ நான் என் நிலத்துக்குலாம் இப்போ 4-5 வருஷம் ஆகிட்டு இருந்தாலும் எதுவுமே போடுறது இல்லைங்க சார். டூ நத்திங் ஃபார்ம். என்னென்னா கோண விடர் ஓட்டுறதுனால பயிர் இடைவெளி இருக்கிறதுனால நல்ல கிளைப்பு தருங்க சார். இப்போது விவசாயிகளுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வகையில் நம்ம வந்து விவசாயத்தை செய்யணும் அப்படின்னாக்க இந்த இயற்கை முறையில் செய்யும்போது வருமானம் எந்த அளவுக்கு கிடைக்கும்? இப்போ செயற்கை முறையில் நம்ம விவசாயம் செய்யும்போது கிடைக்கிறத விட குறைவாக கிடைக்குமா எப்படிங்க? இயற்கை முறையில் பண்ணும்போது வருமானம் அதிகமாக தான் சார் கிடைக்கும். ஆனால் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ரசாயனத்தில் தான் வருமானம் அதிகம்னுவாங்க. ரசாயனத்தில் வருமானம் அதிகமாக இருந்தாலும் நில வளம் கெட்டு போயிடும் சார். இது வந்து நில வளம் கிடையாது. இதில் வந்து முறையாக செய்யணும் சார். இயற்கை விவசாயம் முறையாக செஞ்சால் அதை விட இதில் அதிகமான லாபம் சார். மிக மிக செலவு குறைவு இயற்கை விவசாயம் தான். இப்போது ஒரு ஏக்கரில் எவ்வளோ மகசூல் கிடைக்குங்க? இயற்கை விவசாயத்தில் எவ்வளோ கிடைக்கும், செயற்கை விவசாயத்தில்? இயற்கை விவசாயம்னா ஒரு 10லேருந்து 15 மூட்டைக்குள்ளே கிடைக்கும் சார். செயற்கை விவசாயத்தில் வந்து ரசாயனத்தில் வந்து ஏறக்குறைய 20லேருந்து 25 மூட்டை தான் சார் கிடைக்கும். என்ன இந்த விலை வித்தியாசம் இருக்குங்களா? விலை வந்து வித்தியாசம் இருக்கும். இயற்கை விவசாயத்தில் வந்து நம்ம அரிசியாக்கி கொடுத்தா தான் சார் லாபம். நெல்லாக கொடுத்தோம்னா லாபம் கிடையாது. அரிசியாக்கி கொடுத்தா 2 மடங்கு லாபம் சார். இப்போ இயற்கை விவசாயத்துக்குன்ட்டு ஏதாவது இந்த ரகம் பயிரிட்டால் அது வந்து உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அதான் பட்டத்துக்கு தகுந்த மாதிரி பயிர் செய்யணும் சார். இந்த சம்பான்னு முடிகிறதெல்லாம் சம்பா பட்டத்தில், கார் அப்படின்னு முடிகிற நெல் ரகங்கள்லாம் கார் பட்டத்தில் பண்ணணும். இந்த இயற்கை விவசாயம் செய்கிறதுனால இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் வந்து அனுகூலங்கள் இருக்குங்க? இயற்கை விவசாயம் பண்ணுறதுனால நான் கூலி ஆட்களை யாரும் எதிர்பார்க்கறதில்லை சார். நாமளே எங்கள் ஆளுங்களே செஞ்சுக்கணும் சார். ஆனால் ரசாயன விவசாயத்தில் ஒரு ஆளை எதிர்பார்க்கணும் சார். நடுவுக்கு அதை உரம் போடுறதுக்கு எல்லாத்துக்குமே அதில் வந்து ஆளை எதிர்பார்க்கணும். இது அப்படி கிடையாது சார். ஏன்னா இது திருந்திய நெல் சாகுபடியில் வந்து மிக மிக செலவு குறைவு, ஆட்கள் குறைவு. இப்போ எங்கள் குடும்பத்து ஆளுங்களே நாங்கள் நட்டுக்குவோம் சார். விதையளவு குறைவு இல்லை. அதாவது விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் வருமானம் அப்படிங்கிறது முக்கியமாக கிடைக்கணும் இல்லைங்களா? ஆமாம் சார். அதுக்காக தான் பல பேர் இயற்கை விவசாயம் பண்ணுறதா அல்லது செயற்கையாக பண்ணுறதா ரெண்டையும் கலந்து பண்ணுறதா, அப்பப்போ இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போதும் எப்பயாவது நோய் வந்துட்டா அல்லது பூச்சி தாக்குதல் வந்துட்டா அப்போ மட்டும் ஏதாவது மருந்து நம்ம வந்து தெளிக்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா? அப்படிங்கும்போது எந்த வகையான வழி வந்து சிறந்ததாக இருக்குங்க? என்னுடைய கருத்து என்னென்னா, எந்த ஒரு விவசாயம் முதல்ல ஒரு ஒரு ஏக்கரோ 1/2 ஏக்கரோ பண்ணி தனக்கு பயன்படுத்திக்கின்னு தான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறோன்னு வெளியே ஆளுங்களுக்கு தெரியணும். தெரிந்த பிறகு அவர்கிட்ட அரிசி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விழிப்புணர்வு ஏற்பட்ட பிறகு, விற்பனை வாய்ப்பு ஏற்படுத்தின பிறகு மொத்தமாக செய்யலாம் சார். இப்போது நெல்லோ அல்லது அரிசியோ நம்ம வந்து சந்தையில் விற்கும்போது அது தெரிஞ்சு இதை இயற்கை முறையில் செஞ்சுருக்காங்க அப்படின்ட்டு அவங்க தெரிஞ்சு வாங்கக்கூடியது, அதுக்கு ஒரு வரவேற்பு இருந்தால் தான் விவசாயிகளுக்கு வந்து லாபகரமானதாக இருக்கும்ல. அது இப்போ நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் அது தெரிஞ்சு வாங்குறாங்களா? அதுக்கு மதிப்பு இருக்கா? அதுக்கு போதுமான விலை கிடைக்குமா எப்படிங்க? நிறைய பேர் விழிப்புணர்வு கிடைச்சிச்சு சார். இப்போ தெரிஞ்சவங்க தேடி வந்து வாங்குறாங்க. எங்கே இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடி வந்து வாங்குறாங்க. வரவேற்பு இருக்குது சார். இயற்கை விவசாயத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்குது சார்.
விலையும் வந்து விலை ஓரளவுக்கு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதனால் இயற்கை முறையில் செய்யக்கூடிய அரிசி ஆகட்டும் மற்ற வேளாண் விளைபொருட்களுக்கு சந்தை வாய்ப்புங்கிறது இருக்குது. கண்டிப்பாக இருக்குது சார். உற்பத்தி செஞ்சால் நம்ம வந்து விற்பனை செஞ்சிடலாம். தாராளமாக இருக்குது சார். அதுவும் இல்லாமல் இந்த அங்கக சான்றிதழ் வாங்கிட்டோம்னா நம்பிக்கையாக வந்து வாங்குறாங்க. அங்கே சான்றிதழ் அப்படிங்கிறது எப்படி வாங்குறீங்க, அது என்னுடைய முறைகள்லாம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் எப்படி வாங்குனீங்க? இந்த மாதிரி வந்து நம்ம அது இணை இயக்குனர், நான் இயற்கை விவசாயம் பண்ணுறேன்னு போயிட்டு சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு வந்து அங்கக சான்றிதழ் வேணும் மேடம்னு சொன்ன பிறகு அவங்க ஒரு அப்ளிகேஷன் சொல்லிட்டு அவங்களே அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு தனி அதிகாரிங்க வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்வையிட்டு போகிறாங்க. செய்கிறேன்னா என்னென்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு பார்த்துட்டு ஒரு 3 வருஷம் தொடர்ந்து வந்து வாட்ச் பண்ணாங்க சார். பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் சார் பண்ணி தராங்க சார். அந்த அங்கக சான்றிதழ் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் அவங்க வந்து இப்படி இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அங்கக சான்றிதழ் கிடைக்கும், அதனால் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஆமாம் சார். அது என்னென்னலாம் சொல்லுவாங்க, அதை எப்படி நீங்கள் கடைபிடிக்கிறீங்க? இப்போ வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற நிலம் தனியாக இருந்தால் எந்த பிரச்சனையும் இருக்காது. அதாவது என்னை சுற்றி ரசாயன விவசாயம் பண்ணுறாங்கன்னா நான் என்ன பண்ணணும், அந்த நிலத்தை சுற்றி 10 அடி தூரம் ஒதுக்கி விட்டுடணும். ஒதுக்கி விட்டுட்டு அந்த இடத்துல செடி வகைகளை வச்சிடணும். அதாவது அவங்களுடைய பக்கத்தில் ரசாயனம் பண்ணுற தண்ணி இதுக்கு வரக்கூடாது, அவங்க ஸ்ப்ரே பண்ணால் அதோட கெமிக்கல் இங்கே வரக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் சார் அவங்க ஒத்துக்குவாங்க. அப்படி இல்லைனா மேலேருந்து தண்ணி வடிகிற நிலமாக இருக்கக்கூடாது. அதாவது இயற்கை விவசாயம் பண்ணுற இடம் மல்லமாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ரூல்ஸ்லாம் இருக்குது சார். அதாவது மற்ற வயலில் உரமோ பூச்சி மருந்து இங்கே வந்து பரவி வரக்கூடாது. அதுக்குண்டான பாதுகாப்புலாம் பண்ணி தான் சார் பண்ணுறோம். அதான் 10 அடிக்கு ஒதுக்கி விட்டுருவோம். அதனால் இப்போ ஒரு மேட்டுப்பாங்கான நிலமாக இருக்கணும். ஆமாம். ஒரு பெரிய அளவு நிலப்பரப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லாயிருக்கும். இப்போ எனக்கு அந்த தொந்தரவுலாம் எதுவும் இல்லை சார். உங்களுக்கு எப்படி மேட்டுப்பாங்கான நிலம்? எந்த மேட்டுப்பாங்கான இடம் சார். மேட்டுப்பாங்கான நிலம்னா அதுக்கு தண்ணிலாம் கிடைக்கும். தண்ணிலாம் கிடைக்கும். நீர்ப்பாசனம் அப்படிங்கிறது எப்படி செய்கிறீங்க நீங்கள்? இதுக்கு நீர்ப்பாசனம் வந்து நடவு நட்ட ஒரு 10-12 நாள் வரைக்கும் அந்த 1.5 இன்ச்சு தண்ணி வச்சுக்கணும். அதாவது மேடு தெரியக்கூடாது சார். அதுக்கப்புறம் ஒரு கூணை விடுற ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நீர்மறைய நீர் கட்டணும் சார். அப்படி நீர்மறைய நீர் கட்டினா தான் அந்த வேருக்கு காற்றோட்டம் உண்டாகி கிளைப்பு திறன் அதிகம். ஏன்னா கிளைப்புன்றது வந்து அடியிலேருந்து தான் கிளைப்பு திறன் வரும். அதனால் நீர்மறைய நீர் கட்டணும் சார். அதுக்கப்புறம் பஞ்சு கட்டும் பருவத்தில் மட்டும் ஒரு 1.5 இன்ச்சு தண்ணி அதை மெயின்டைன் பண்ணணும் சார். இப்போ அறுவடைக்கு எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த நீர் வந்து பாசனம் செய்ய வேண்டியிருக்குங்க? அறுவடைக்கு 15 நாள் முன்ன வரைக்கும் 15 நாளுக்கு முன்னாடி நிறுத்திடலாம் சார். அறுவடைங்கிறது எப்படி செய்கிறீங்க? மிஷினரி தான் சார். யாருன்னா விதைக்கு கேட்டாங்கன்னா, இல்லை எனக்கு விதைக்கு தேவைன்னா நான் கை அறுவடை பண்ணி கையில் அடித்து எடுத்து வச்சுக்கேன். மற்றபடி அரிசிக்கு போகிறதெல்லாம் வந்து மிஷினில் எடுத்துக்கோங்க. விதை நெல்லும் கொடுக்குறீங்களா? தரேன் சார். அட்வான்ஸாக சொல்லிவிடுவாங்க என்கிட்ட, எனக்கு 10 கிலோ வேணும் 20 கிலோ வேணும். அதுக்கு தகுந்த மாதிரி கை அறுவடை பண்ணி தனியாக கையிலே அடித்து எடுத்து வச்சுக்குவோம் சார். இப்போ உங்கள்கிட்ட இருக்கிற நிலத்தில் எவ்வளோ நிலம் நீங்கள் இயற்கை விவசாயம் பண்ணுறீங்க, மற்ற நிலம்லாம் என்ன பண்ணுறீங்க? சரியாக 1 ஏக்கர் இயற்கை விவசாயம், ஒரு 1/4 காணி காய்கறி சார். காய்கறி என்னெல்லாம் செய்கிறீங்க? காய்கறி வந்து பந்தல் காய்கறி பண்ணுறேன். எல்லாமே அதுவும் பாரம்பரிய ரகம் தான் சார். ஹைப்ரிட் எதுவுமே கிடையாது. எல்லாமே நாட்டு காய்கறியில் தான் சார். பந்தல் காய்கறினா என்ன? சுரை, புடலை, பாகல் எல்லாமே நாட்டு ரகம் தான் சார். தக்காளிலாம் கூட நாட்டு தக்காளி தான். அதுக்கு எப்படி இந்த இயற்கையில் தான் பண்ணுறீங்களா? அதுவும் இயற்கையில் தான் சார் பண்ணுறேன். அதுக்கு வந்து தனியாக ஊட்டமேற்றிய தொழு உரம்னு ஒன்று வச்சுருங்க சார். அதை வந்து குழிக்கு அந்த ஊட்டமேற்றிய தொழு உரம் போட்டு அதில் விதையை போட்டுருவோம் சார். ஊட்டமேற்றிய தொழு உரம் நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க? மக்கிய தொழு உரங்கள் பாருங்கள் சார். அதை நல்லா சலிச்சுக்குவேன். சலிச்சுட்டு அதில் அசோஸ்பைரெல்லாம் பாஸ்போபாக்டீரியா அதெல்லாம் போட்டு அதாவது ஈரப்பதத்தோடு வச்சுருப்பேன் சார். அந்த 65% ஈரப்பதத்தோடு வச்சுருந்து அது குழிக்கு அதாவது வேறு பக்கத்தில் ஒரு குழி எடுத்துகிட்டு அதில் போட்டு மூடிவிடுவோம் சார். நிலம் ஃபுல்லாக போடணுன்னு அவசியம் கிடையாது சார். வேறு கடியில் கொடுத்தாலே போதும் சார். அதனால் நுண்ணுயிர் வந்து பெருகிட்டு வரும். ஆமாம் சார். காய்கறியும் சுவையாக இருக்கும் சார். காய்கறி விற்பனைலாம் எப்படி இருக்குங்க? காய்கறி விற்பனையும் நம்ம பக்கத்தில் பணப்பாக்கம் மார்க்கெட்டில் வந்துடுங்க. அப்படிலாம் நம்ம ஊரில் நம்ம நிலத்தாண்டே வந்து வாங்கி போயிடுவோம் சார். இப்போ இருக்கிற நிலத்தில் நீங்கள் 1 ஏக்கர் மட்டும் இந்த இயற்கை விவசாயத்தில் செய்கிறீங்க, மற்ற எல்லாமே செய்யலாம் இல்லைங்களா? புனல் இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்புன்னு ஒன்று ஏற்படுத்தியிருக்கோம். அது வந்து பணப்பாக்கத்தில் வாரம் சந்தை போட்டு இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிங்க சார். இப்போ இந்த இயற்கை விவசாயத்தில் நீங்கள் வந்து விளைபொருட்கள்லாம் விளைவிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு அந்த சான்றிதழ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? இயற்கை விவசாயி இது இயற்கையான பொருட்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றிதழ் கொடுக்குறாங்க. ஆமாம். இயற்கை சான்றிதழ் கொடுக்குற மாதிரி கள ஆய்வு, அதாவது பண்ணையை வந்து பார்த்துட்டு ஆய்வு செய்வாங்க. வராங்க சார். வருஷத்துக்கு ஒரு அதிகாரி வராங்க சார். அது எந்த பயிர் எந்த நிலையில் இருக்கும்போது வராங்க? பயிர் ஸ்டேஜ்லேயும் வராங்க. நிலம் புழுதாக ஓட்டி வச்சிருப்பாருங்க, அப்போவும் வந்து பார்க்குறாங்க. இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்குது எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு போகிறாங்க சார். அவங்க ஆய்வு செய்கிறதுங்கிறது மண் எடுத்து ஆய்வு செய்வாங்க. ஆமாம் சார். மண் இந்த இயற்கை சான்றிதழ் அதை வைத்து இந்த ஏற்றுமதியெல்லாம் சில விவசாயிகள் பெரிய அளவில் செஞ்சு
தொடர்ந்து செய்யும்போது ஏற்றுமதி வாய்ப்புகள்லாம் இருக்கா? என்ன மாதிரி இருக்குது சார், தாராளமாக செய்யலாம். இந்த இயற்கை விவசாயிகளை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த விருதுகள்லாம் வழங்கப்படுது இல்லைங்களா? ஆமாம் சார். அதெல்லாம் ஏதாவது நீங்கள் முயற்சி செய்கிறீங்களா? இயற்கை விவசாய விருதுக்காக எங்களுடைய நெமிலி ஒன்றிய இணை இயக்குனர் வந்து என்னுடைய நிலத்தை பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து நான் நம்மாழ்வார் விருதுக்காக உங்களை பரிந்துரைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தாண்டியே வந்து பார்த்துட்டு சொல்லிவிட்டு நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க சார். இப்போ இயற்கை விவசாயத்துக்கு மற்றவங்களாம் கேட்டால் சொல்லிக் கொடுக்குறீங்களா? என்னெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க? எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்குறேன் சார். நான் அதே சமயம் அது எஸ்ஆர்ஐ திருந்திய நெல் சாகுபடியில் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து லாபம் அப்படின்னு சொல்லியும் தரேன், போய் செஞ்சு கொடுத்துட்டும் வரேன். என்ன கேட்டால் நம்மகிட்ட 2 டீம் இருக்காங்க, நடுவு டீமு, போய் நடுவு போட்டு கொடுத்துட்டு அவங்களுக்கு ஆலோசனை சொல்லிட்டு. இப்போ மண் வளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மண்புழு உரம் அதனுடைய பங்கு ரொம்ப அதிகம் இல்லைங்களா? ஆமாம் சார். அது எப்படி மண்புழு உங்கள் நிலத்தெல்லாம் எவ்வளோ இருக்குது? அது என்ன அதுவே தானே உற்பத்தி ஆகுதுங்களா? அது நீங்கள் ஏதாவது செய்கிறீங்களா? மண்புழு உரம் தயார் பண்ணியிருந்தேன் சார். இப்போது எங்கள் நிலத்திலே மண்புழுக்கள் அதிகமாகிடுறதுனால அதை நான் இப்போ தயார் பண்ணுறதில்ல தான். மண்புழு உரம் மிக மிக நல்லது தான் சார். அதில் நுண்ணூட்டச்சத்துக்கள் அதிகம் சார். இப்போ எங்கள் நிலத்தில் நான் மண்புழுக்கள் போதுமான அளவு இருக்குது சார். 3 வருஷம் தொடர்ந்து ரசாயனத்தை பார்க்காம பண்ணிட்டோம்னா அந்த நிலம் வந்து பண்பட்டுடும் சார், மாறிடும் சார். நல்ல வளமான வளமான மண்ணாடு. அதுக்கப்புறம் இடுபொருள் குறைச்சிக்கலாம் சார். இயற்கை முறையில் செய்யும்போது எந்தெந்த வகையில் அந்த செலவினங்கள் குறையுதுங்க விவசாயத்தில்? இயற்கை முறையில் செய்யும்போது பார்த்திங்கன்னா, ஒன்று எஸ்ஆர்ஐ முறை நேரத்தினால விதையளவும் குறையுது சார், இடுபொருளும் குறையுது, கூலி ஆட்கள் அது குறையுது, பூச்சி மருந்து செலவு அது குறையுது, எல்லாமே குறைவு தான் சார். செயற்கை உரங்களும் போட தேவையில்லை. செயற்கை அவசியம் தான் சார். உரங்கள் செலவு ஒரு செலவும் குறைவு தான். இப்போ மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு இப்போது நெல் பயிர்னா நெல் பயிரே தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தால் அந்த மண் வளம் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? குறையும். அதனால் வேறு பயிர்கள்லாம் செஞ்சால் இப்போது பயிர் வகை பயிர்கள்லாம் மாற்றி நாம் செய்யும்போது மண் வளம் கூடுன்ட்டு சொல்கிறாங்களே, அந்த மாதிரிலாம் எதுவும் செய்கிறீங்களா? ஆமாம் சார், பயிர் சுழற்சி பண்ணால் தான் சார் நல்லாயிருக்கும். நான் இயற்கை முறையில் அப்படி தான் சார் பண்ணுறேன். அறுவடை முடிந்த உடனே உளுந்து விதைக்கிறது, மற்றபடி போன வருடம் பார்த்திங்கன்னா கம்பு சோளம் விதைச்சிருந்தேன், அதுவும் நல்ல மகசூல். இந்த மாதிரி பயிர் சுழற்சி பண்ணிட்டோம்னா நம்ம வந்து இடுபொருள் செலவு குறைஞ்சிடும் சார். வேறு இப்போ இயற்கை முறையில் செய்யணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடிய விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள் என்னங்க? என்னுடைய ஆலோசனை என்னென்னா, இயற்கை முறையில் செய்யும்போது வந்து நஞ்சில்லா உணவு கிடைக்குது, அதை செஞ்சு மண் வளத்தை கெடாமல் பாதுகாத்துக்கலாம், அவங்க குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கும் அதை கொடுக்கலாம், மக்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆமாம் சார், நஞ்சில்லா உணவு கிடைக்குது மக்களுக்கு. பொன்னி, இயற்கை வழி வேளாண்மை பற்றி ராணிப்பேட்டை மாவட்டம் கண்டிகை கிராமம் ஜி ஜோதி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டியா? இப்போ புரியுதா இயற்கை வேளாண்மையோட மகத்துவம் என்னன்னு? நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன்க்கா. முடியுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்த எனக்கு முயற்சியே மூலதனம்னு நல்லாவே புரிய வச்சுட்டாங்களே. இனி இவங்க சொன்ன வழிமுறைகளை பயன்படுத்தி நாங்களும் இயற்கையான முறையில் விவசாய வேலைகளை ஆரம்பிக்க போகிறோம். நல்லது பிள்ளை. உழவு தொழில் உங்களுக்கு ரெட்டிப்பு மகசூலும் 3 மடங்கு லாபத்தையும் கொடுக்கட்டும். அதோட கால்நடை செல்வங்களோட உற்பத்தியும் பெருகட்டும். ரொம்ப சந்தோஷம்க்கா. அப்ப நாம புறப்படலாமா? இந்த தகவலை உடனே வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையும் போய் சொல்லணும். ஆமா பிள்ளை, ஒத்துமையா உழைச்சா கிராமங்கள் என்னைக்கும் செழிப்பா இருக்கும். வா போவோம். இயற்கையின் வழியிலே சென்று நாம் இனிமேலே விவசாயம் செய்வோம். செயற்கையாய் வாழ்ந்தது போதும், நாம் சிந்தித்து திசை மாற வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். முன்னோர்கள் நமக்கென்று தந்தார் 3 கடல் சூழ்ந்த வளமான பூமி. எந்நாளும் அதை போற்றி காத்து இனி வருவோர்க்கு வழங்குதல் வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும், இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். மாசில்லா சூழ்நிலை வேண்டும்,
நம் மனம் போல நலவாழ்வு வேண்டும். இயற்கையின் வளம் காக்க வேண்டும். வாழ்வை எல்லோரும் கொண்டாட வேண்டும். நீடித்த வேளாண்மை வேண்டும். இங்கு நிலையான வேளாண்மை வேண்டும். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். நெற்பயிரில் பாசிகளால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்த்தல் பற்றி தெரிந்து கொள்வோம். சுமார் 70% மக்கள் விவசாயம் மற்றும் அதன் தொடர்புடைய பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். குறுவை மற்றும் சம்பா போன்ற அனைத்து பருவங்களிலும் நெற்பயிரே முக்கியமாக சாகுபடி செய்யப்படுகிறது. நெற்பயிரில் பாசிகளால் பாதிப்பு ஏற்பட்டு விளைச்சல் குறைவதும், குறுவை பருவத்தில் இந்த பாசிகளின் தாக்கம் அதிகளவில் உள்ளதும் கண்டறியப்பட்டுள்ளது. பாசிகள் என்பது பச்சையம் கொண்ட எளிமையான ஆரம்ப நிலை தற்சார்புடைய தாவரங்களாகும். இந்த பாசிகள் நெல் வயலில் படர்ந்து வளர்வதால் நெற்பயிருக்கு தேவையான காற்றோட்டம் தடைப்பட்டு பயிரின் வளர்ச்சி குன்றி காணப்படும். நாற்றாங்கால், நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு வயல்களில், குறிப்பாக களர் மற்றும் உவர் நிலங்களில் அடியுரமாக பாஸ்பேட் உரங்களான DAP கலப்பு உரம் மற்றும் சூப்பர் பாஸ்பேட் அதிகம் பயன்படுத்தப்படுவதால் பாசிகள் பெருக்கமடைந்து அதன் மூலம் ஹைட்ரஜன் சல்பைடு வாயு வெளியேறுவதனால் நாற்றுகள் கருகும் நிலை ஏற்படுகிறது. பாசிகளினால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும், நெற்பயிரில் விளைச்சலை அதிகரிக்கவும் ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆராய்ச்சியை மேற்கொண்டது. குறுவை பருவத்தில் நெல் பயிரிடப்பட்டு பாசிகளை கட்டுப்படுத்த சில புதிய முறைகளை பின்பற்றினர். நெல் வயலில் பாசிகள் ஆரம்ப நிலையில் இருந்தால் கோணோவீடரை பயன்படுத்தி அவற்றை வயலில் அழுத்தி மண்ணோடு மூடிய பின்னர் மயில் துத்தம் ஹெக்டேருக்கு 2.5 கிலோ அல்லது அதிக அளவில் பாசிகள் இருந்தால் காப்பர் சல்பேட் ஹெக்டேருக்கு 5 கிலோ என்ற அளவில் இடுவதன் மூலம் பாதிப்புகளை குறைக்கலாம் என ஆய்வின் முடிவில் கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் வயலில் நீரை வடிகட்டிய பிறகு 0.5% மயில் துத்த கரைசலை, அதாவது 5 கிராம் என்ற அளவில் 1 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும். பிறகு பாசிகள் தென்பட்டால் 10 முதல் 15 நாட்கள் இடைவெளியில் மேலும் ஒரு முறை தெளித்து நெற்பயிரை பாசியின் பாதிப்பிலிருந்து பாதுகாக்கலாம். ஆய்வின்படி பாசிகள் உவர் மண்ணில்தான் அதிகம் பெருகும் என்றும் அவற்றை சரி செய்ய காப்பர் சல்பேட் இட வேண்டும் என்றும் பரிந்துரைக்கப்பட்டது. மேலாண்மை முறைகள் என்னென்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ளலாம். உப்புத்தன்மை உள்ள ஆழ்துளை கிணறு நீர் மற்றும் கிணற்று நீரை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். ஆற்று தண்ணீரை பயன்படுத்துவது நல்லது. பாசிகள் உவர் நிலங்களில் அதிகமாக வளர்வதால் கோடை உழவோடு நெல் நடவுக்கு முன்னர் ஹெக்டேருக்கு 250 கிலோ ஜிப்சம் இட்டு சேடை உழவு செய்து மறுநாள் நீரை வடிகட்டலாம். மண்ணில் கரிமத்தன்மையை அதிகரித்து காரத்தன்மையை சமநிலைப்படுத்த நன்கு மக்கிய இயற்கை எரு 5 முதல் 7.5 டன் அல்லது பசுந்தாள் பசுந்தழை உரம் இடலாம். நுண்ணுயிர் உரங்களை இடுதல் மற்றும் பயிர் சுழற்சி செய்வதன் மூலமும் நெல் நடவு வயல்களில் வளரும் பாசிகளினால் ஏற்படும் விளைச்சல் மற்றும் வருவாய் இழப்பை குறைக்கலாம். ஒவ்வொரு 5 அல்லது 7 நாட்களுக்கு ஒருமுறை திறன்மிகு நுண்ணுயிரி கரைச்சலை 2 லிட்டர் என்ற அளவில் 200 லிட்டர் தண்ணீரில் பாசனத்துடன் கலந்து கொடுக்கலாம். 1 லிட்டர் துத்தநாகம் கரைக்கும் பாக்டீரியாவை 200 லிட்டர் நீருடன் கலந்து அளிக்கலாம். மாலை வேளையில் மட்டும் நீர்ப்பாசனம் செய்ய 2 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் தண்ணீர் இருக்குமாறு பார்த்து கொள்ள வேண்டும். அதிகம் தண்ணீர் பாய்ச்சுவது உப்பு அளவு பெருக்கத்திற்கும் அதன் மூலம் பாசிகள் பல்கி பெருகுவதற்கும் வாய்ப்பாக அமையும். நிலத்தின் ஈரம் குறைவதை உன்னிப்பாக கவனித்து நிலத்தை காயவிடாமல் தேவைக்கேற்ப மீண்டும் தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். இம்முறைகளை கடைபிடித்து பாசிகளால் ஏற்படும் பாதிப்புகளை குறைத்து நெல்லில் விளைச்சலை அதிகரிக்கலாம். இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள். பண்டையெல்லாம் பொன் கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம். அமைப்பில் உதவி டி. துர்கா. கண்மணி போல் நெல்மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். அமைப்பு எஸ். முருகேசன். உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம். இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பொட்டலையும் பூம்பொழிலாய் திருத்திடுவோம், அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம். பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை உயர்த்திடுவோம்.